இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, திமுக, அண்ணா திமுக, டிவிகே எந்த அரசாங்கம் வந்தாலும் கூட தலைமை சரியாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் இவங்க பண்ணக்கூடிய தவறு என்பது தலைமையை பாதிக்கும், ஆட்சி கவிழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக அமையும். அப்படி கடந்த அதிமுக ஆட்சியில் ஆட்சி கவிழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு. ரெண்டாவது, பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் சம்பவங்கள். கிட்டத்தட்ட 200 பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், படிக்கிற மாணவிகள், இந்த மாதிரி 200 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து அதை அப்படி வித்தவுட்டாக வீடியோ எடுத்து அவங்களும் பார்த்து ரசித்து அவங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்க நண்பர்களுக்கும் இந்த 200 பெண்களையும் விருந்தாக்கி இப்படி மிகப்பெரிய ஒரு குற்றச்சம்பவங்களில் அதிமுக அமைச்சருடைய உறவினர்கள் ஈடுபட்டாங்க. அதுதான் ஆட்சி கவிழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அந்த குரல் இன்னும் கூட நம்ம கேட்டுட்டு இருக்குதுங்க. அண்ணா விட்டுடுங்க, அண்ணா விட்டுடுங்க, பெல்ட்டால அடிக்காதீங்க அண்ணா, வலிக்குது அண்ணா, அண்ணா அண்ணான்னு அந்த பிள்ளைங்க சொல்லி கூட மனசு இறங்காம அந்த அண்ணா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் புரியாம அந்த காம கொடூரர்கள் அவங்க பண்ணின அந்த சம்பவங்கள் அதிமுக ஆட்சி கவிழ்ந்தது. அதே மாதிரி ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டில் 13 பேரை கண்ணு முன்னு தெரியாமல் சுட்டு கொலை பண்ணாங்க. 1008 காரணங்கள் சொன்னாலும் சரி, குற்றவாளிகளை சிறையில் அடைத்தாலும் சரி, இன்னைக்கு போன உயிர் திரும்பி வராது. அதே மாதிரி 200 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி கடந்தது. அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் நிறைய சம்பவங்கள் நடந்தாலும் கூட, குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் சம்பவம், அதற்கடுத்து விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த பாலியல் பிளஸ் கொலை சம்பவம், இது முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது திமுக ஆட்சிக்கு. 2 கட்சியும் சரியில்லைங்க. ஒரு மாற்றத்திற்காக நம்ம டிவிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நாம் டிவிக்கு ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 40 நாட்களாக போகுது. டிவிக்கு ஆட்சியை பிடித்து மே 10ஆம் தேதி ஆட்சியை பிடிச்சாங்க டிவிக்கு. அப்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த குற்றச்சம்பவங்களுடைய ரேஷியோ எடுத்து பாருங்க. திமுக அண்ணா திமுக பரவாயில்லைங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு பாலியல் பலாத்காரங்கள், கொலை, கொள்ளைகள், கஞ்சா வழக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதில் மிக முக்கியமான குற்றவாளிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிலத்தை சேர்ந்த தொண்டர்கள் தான். இன்னைக்கு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மணிகண்டன் என்பவர் பகுதி செயலாளராக அங்கே இருக்கிறாரு. அவர் மளிகை கடை வச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றிலத்தை சார்ந்த ஒரு தொண்டன். அவர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களோட உடலுறவு வைத்து கொண்டு அதை வீடியோ எடுத்து தன் நண்பர்களுக்கும் அவங்கள விருந்தாக்கி அப்படி டிட்டோ பொள்ளாச்சி சம்பவத்தை மாதிரி அங்கே இவர் இந்த பாலியல் சம்பவத்தை அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாரு. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு விடோ, கணவனை இழந்த ஒரு பெண்ணு, அவங்க ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கிறாங்க. இவர் பேச்சு கொடுக்குறாரு, அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆறுதல் சொல்கிற விதத்தில் அவங்ககிட்ட பேசி பழகி அவங்க மைண்டை மாற்றி பணம் கொடுத்து அவங்கள பாலியல் பலாத்காரம் செய்து தன் நண்பர்களுக்கும் அவங்கள அறிமுகப்படுத்தி அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி இப்போ வெளியில் சொன்ன பிறகு, வழக்கு தொடுத்த பிறகு இந்த சம்பவம் என்பது வெளியில் வந்திருக்குது. பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் அவருடைய மொபைலில் இருக்குது. வித்தவுட் வீடியோ பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த வீடியோக்கள் அப்படி இருக்குது. இப்போ தான் காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபோனை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. அதாவதுங்க, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு இங்கே நாம் தமிழக கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தால் அந்த கட்சிகளே பரவாயில்ல போல தெரியுதுங்க. அதை விட கொடூரமான சம்பவங்கள் அங்கே நடந்துட்டு இருக்குது. யார் பண்ணுறாங்கன்னா கட்சி நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு கொடூரம். அதே மாதிரிங்க ஆலந்தூரில் ஒரு சம்பவம், ஒரு சிங்கிள் பேரண்ட் அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த நபர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி நடந்த சிறுவைகுண்டம் வழக்கு, அதுதான் மிக முக்கியமான வழக்கு. 1997 விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து இன்னைக்கு கட்சியில் ஒரு போஸ்டிங் இருக்கக்கூடிய சிறுவைகுண்டத்தை சார்ந்த ஒரு சகோதரி, அவங்கள சிறுவைகுண்டம் எம்எல்ஏ விஜி சரவணன் அவர் ஆதரவோட அங்கே இருக்கக்கூடிய ஜெயராமன், பாலமுருகன் 2 பேரும் சேர்ந்து கோல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்தை கொடுத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. மே 3ஆம் தேதி இந்த பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. எனக்கு நீதி நியாயம் கிடைக்கலைங்க. பாலமுருகனையும் ஜெயராமையும் சிறையில் அடைச்சாச்சு, பாளையங்கோட்டை சிறைச்சாலையில். ஆனால் எம்எல்ஏ மீது இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு தொடுக்கலை. அவரை கூப்பிட்டு விசாரிக்கலை காவல்துறை. அந்த லட்சணத்தில் தான் இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்குது. கேட்டால் மாற்றத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம், 6 மாதம் பொறுங்க, 6 மாதம் பொறுங்கன்றாங்க. சிறுவைகுண்டம் வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட அந்த எம்எல்ஏ மீது ஆக்ஷன் எடுக்கலை. கேட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் எந்த நிர்வாகியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க,
நாங்களாம் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துருவோம் அப்படின்றாங்க. டிவிக்கு சார்ந்த ஒரு அறிக்கை வெளியே வருது. நிர்வாகிகள் யார் தவறு பண்ணாலும் சரி நாங்கள் இமீடியட்டாக நடவடிக்கை எடுப்போம். ஏன் வந்து எம்எல்ஏ வந்து பதவியிலேருந்து நீங்கள் தூக்கலை? எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. அது உங்கள் கட்சியில் கூடிய பெண்ணுக்கு நடந்திருக்குது. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? தூக்கிருக்கணும் உள்ள நேரத்துக்கு. ஏன் பண்ணலை நீங்கள்? ஒரு எம்எல்ஏ குறைஞ்சிடுமா? அதாவதுங்க உண்மையிலே நான் சொல்கிறேங்க, இப்படியே போச்சு அப்படின்னா ஆட்சி ரொம்ப நாள் வந்து நிலைக்காது. இது எவ்வளோ பெரிய அபத்தம். இன்றைக்கி பார்த்தா 2 பேர் தமிழக பட்சத்தை சார்ந்த 2 பேர் கஞ்சா விற்றுருக்குறாங்க. 1.5 கிலோ கஞ்சாவை 2 பேர் சேர்ந்து விற்றுருக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய அராஜகம் இருக்குது பார்த்தீங்களா, தாங்க முடியல. சிங்கப்பெண் அதிரடி படையின் ஒரு படையை வந்து உருவாக்கி இன்றைக்கி அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு ஏகப்பட்ட சரக்குகள்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம முன்னாடி நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு மாணவர்கள் கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கையெழுத்து 200 யூனிட்டுக்கு ஒரு கையெழுத்து போட்டிங்கல்ல, சிங்கப்பெண் அதிரடி படை தொடங்குவதற்கு ஒரு கையெழுத்து போட்டிங்கல்ல சிஎம் சார் நீங்கள். அப்படி ஒரு கையெழுத்தை போட்டு இருக்கக்கூடிய 4500 டாஸ்மாக் கடையை மூடனா ஏன் சிங்கப்பெண் அதிரடி படை நமக்கு தேவை? ஏன் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கணும்? அதில் வேற அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதான், எந்த அதிகாரமும் இல்லையா. சும்மா வந்து பொம்மை மாதிரி அங்கங்கே போயிட்டு வந்து மாணவர்களை பார்த்து மாணவிகளை பார்த்து அறிவுரை கொடுத்துட்டு வருவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அவங்க எதையுமே வந்து பண்ண முடியாது. சும்மா ஒரு ஏஜெண்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒரு அபியூஸ் நடந்தால் 100க்கு தான் ஃபோன் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த பருத்தி மட்டும் குடோனில் இருந்துருக்கலாமே, இதுக்கு இவங்க தேவையில்லாமல் நம்ம வரி பணத்தில். சிங்கப்பெண் அதிரடி படை பெயர் தான் சூப்பராக இருக்குது, பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை இவங்க பண்ணக்கூடிய இந்த விளையாட்டெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் கூடிய பெண்களை காப்பாற்ற தான் உதவுமே தவிர வேற எந்த ஒரு சுக்குக்கும் இது பிரயோஜனம் கிடையாது. சிங்கப்பெண் அதிரடி படை மாதிரி 1000 படையை கொண்டு வந்தால் கூட தமிழக வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய கட்சி பெண்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. சிஎம் நினச்சா கூட காப்பாற்ற முடியாது பொழுது இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குது. சர்வசாதாரணமாக நீங்கள் இதை கடந்து போகவே முடியாது. பத்திரிகையாளருடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் கடந்து போகலாம். ஆனால் இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள் தொடர்ந்தால் 6 மாதம் கூட இந்த ஆட்சி வந்து நிலைக்காது. எழுதி வச்சுக்கோங்க.